உங்களால் நம்பவே முடியாத ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். இந்தியாவில் 90% பிசியுடைய சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நடக்குது. இப்போ நம்ம இருக்கிற கடை மாதிரி ஒயாசிஸ் இந்த கடையை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பிசி அல்லது பிசி பார்ட்ஸ் ஏதாவது பில் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டோரில் இருக்கிற எல்லா விதமான பிசி சம்மந்தமான ஆக்சசரிஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து விற்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிசி வந்து நம்ம வந்து பார்ட்ஸ் வாங்கணும் இல்லை பிசி வந்து பில் பண்ண போகணும் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான கடையை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நிறைய வந்து கேள்விகள் வந்துருக்கும். என்ன மாதிரியான ப்ராசர் வந்து சூஸ் பண்ணுறது, என்ன ஜிபியூ சூஸ் பண்ணுறது, அதை தவிர என்ன எஸ்எஸ்டி சூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரே பிராண்ட்லேருந்து சிபியூ மற்றும் ஜிபியூ சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எதாவது அட்வான்டேஜஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஒயாசிஸுடைய ஓனர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வைஸாக நம்ம ஒரு பிசியை வந்து சூஸ் பண்ண போகிறப்ப இருக்கிற பெஸ்ட்டான ஸ்பெக்ஸ் இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒயாசிஸ் ஸ்டோருடைய ஓனர் முகமது சுலைமான் அவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரியான பிசிஸ் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் பில் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பட்ஜெட் வைஸ் என்னென்ன கான்ஃபிகரேஷன் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்கலாம். வணக்கம் சார். ஒயாசிஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கெங்கே உங்கள் ஸ்டோர் இருக்குது, என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதை பற்றி. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சென்னை மட்டும்தான். ஓகே. மோஸ்ட் இந்த ஃபீல்டில் வந்து 2003 இருக்கும். இந்த ஃபீல்டில் ஓகே சின்னதாக நம்ம மார்க்கெட் உள்ள ஆரம்பித்தோம். ஓகே. படிப்படியாக வளர்ந்து இப்போ ஒரு மெயின் ரோடில் பெரிய 2 மாடி அளவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ணா சாலை மெயினில் வந்து இவங்களுடைய ஸ்டோர் வந்து இருக்குது. அதை தவிர நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா? பிசி பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா பிசி பில் பண்ணி கொடுக்குறது. ஆன்லைனில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. முழுக்க ஃபுல்லாக ஆஃப்லைன் தான். ஃப்யூச்சரில் நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆன்லைனில் பண்ணணுன்னு ஒரு ஆசை தான். பட் என்ன சொல்கிறது, பேக் ஆஃபீஸ் வந்து எல்லாம் அதுக்குன்னு தனியாக போடணும். ஓகே. இப்போ நேராக வராங்க அப்படின்னா பொருளை பார்த்து என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பிசி வந்து பில் பண்ண வராங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஸ்டோர் ஒயாசிஸ்க்கு வந்து மெஜாரிட்டி வந்து என்ன பர்பஸுக்காக பிசி பில் பண்ண வந்து வராங்க? நம்ம இதில் மோஸ்ட் ஆஃப் இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கும்போது அதிகமான மக்கள் வந்து கேமிங். ஓகே. ஆமாம். 90% வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தான். இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸுக்கு நம்ம பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா லாக்டவுன் டைம்லாம் யூடியூப்ன்றதே நிறைய பேருக்கு லாக்டவுனில் தான் வந்து பிரபலமே ஆனது. ஆமாம். அதனால் அது முடிஞ்சது நிறையா யூடியூபர்ஸ் வந்து நிறையா என்ன சொல்ல ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து அம்மா லேப்டாப்பில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா லேப்டாப்பில் தான் ஆரம்பிச்சேன் எடிட்டிங். நிறைய பார்த்தேன் உங்கள் வீடியோ எல்லாம். நீங்கள் எப்படி முன்னேறினீங்க, ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடிப்பட்டதுலேருந்து வந்திருக்கீங்க. அந்த மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து பெஸ்ட்டான இது கொடுக்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. அது மாதிரி நிறையா பில் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் அண்ட் எடிட்டர்ஸு, இன்னும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ உள்ள இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர் நிறைய உருவாயிட்டாங்க. எப்போ வந்து லாக்டவுனில் வந்து ஏன்னா நிறைய கம்பெனியில் வந்து ரீசனே இல்லாமல் வந்துலாம் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு தேடி வரும்போது ஒரு ஃப்ரீலான்சிங்கிறது பெரிய ஹோப் கொடுத்துச்சு. அவங்களுக்குலாம் நிறைய பிசி பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ பிசி பில்ட் வந்து கேமிங்கு அப்படின்னு சொல்லி வரப்போ இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுற கேமிங்காக வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு ஸ்டோர் ஓனராக என்ன கேமுக்காக வந்து நிறைய பேர் இந்த கேமுக்காக தான் பிசி பில்ட் பண்ண வரேன், அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் இருக்கா? அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. கேமிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாட போகிறது கிடையாது. இப்போ என்னையே எடுத்தாலும் நான் ஸ்கூல் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிசிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக 30-40 கேம் மினிமம் இருக்கும். அது ஏன்னா சொல்ல முடியாது எந்த கேம் வந்து நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பப்ஜியாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, நிறையா கால் ஆஃப் டியூட்டி நிறையா கேம்ஸ் இருக்குது. எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ட்லெஸ் மாதிரி ஒரு போயிட்டே இருக்கிற மாதிரி. GTA 5 இருக்கட்டும், எல்லாம் அதிகமாக அதை கேட்டு வரவங்க இருக்காங்க. அது போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கடையில் வந்து அந்த கேமுக்குன்னு பர்டிகுலராக எதுவுமே கொடுத்தது கிடையாது. எல்லாமே மல்டிபிள் கேம்ஸுக்கு தான். அதுக்கு உண்டான பிசிஸ் தான் நிறையா வாங்கிட்டு போகிறது. ஏன்னா இந்த பிசின்னு வரும்போது பர்டிகுலராக இதுக்கு தாங்க அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேமர்ஸ்ன்னு போனீங்கன்னா மினிமம் பட்ஜெட்லேயே இருக்குது. எனக்கு இந்த பட்ஜெட்லேயே கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேம் மட்டும் விளையாட போகிறது கிடையாது, ஒரு கட்டத்தில் அது முடிஞ்சு போயிடும். இப்போ அதே மாதிரி வந்து பட்ஜெட் வைஸாக வந்து பிசி வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரெக்கமெண்டேஷனாக வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு 50,000 ரேஞ்சில் வந்து ஒருத்தவங்க வந்து பிசி பில் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? 50,000ல் பேசிக்காக இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். AMDயை பொறுத்த வரைக்கும் 3200Gன்னு இருக்குது. அது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோடு வரும். அந்த பிசியில் பில் பண்ணாலே மொத்த காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 to 30,000 முடிஞ்சிடும். நல்ல பிசி. நீங்கள் எதுவும் செகண்ட்ஸுக்கு போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. புது பிசியே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் தான் வரும். 25-30Kல இந்த 32Gல இருக்கிற இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே நல்ல அருமையான கிராஃபிக்ஸ். அது
அதனால அவங்க மினிமம் கேம்ஸ் இருக்குது, அதையும் விளாண்டுக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அது இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வந்து அது ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ 50Kன்னும் போது 50Kல பெஸ்ட்டு இதாக நம்ம கொடுக்கலாம். AMD பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராசஸராக இருக்கட்டும் அண்ட் ஜிபியூவாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 50Kல வந்து ஒரு என்ன 4K கேம்ஸ் அளவு கூட நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி கேம்ஸில் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் என்ன சொல்கிறது ப்ராசஸர் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 3000 சீரிஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓல்டுலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. 3000 சீரிஸில் 3500 ஆக்சுவலாக 6 கோர் ப்ராசஸர் அது. அந்த ப்ராசஸர் அண்ட் 6400 கிராஃபிக்ஸ் கார்டு அதை காமிக்கிறேன். இதுலேயே தாராளமாக நம்ம பில் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 50 to 60Kக்குள்ளேயே நல்ல பெஸ்ட்டு பிசியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி வந்து கேமிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணி வராங்க, ஒரு 1 lakh பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து பிசி பில் பண்ணணும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்? இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா 5000 சீரீஸ் Ryzen 5ல 5600X அது ஆக்சுவலாக 6 கோர் ப்ராசஸர் அண்ட் 12 த்ரெட்ஸ் உள்ளது. அதில் கிராஃபிக்ஸ் கார்டு 6500XT 6600 அதெல்லாம் போட்டு எக்ஸலண்ட் கேமிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீலான்சருக்கு தாராளமாக இது யூஸ் ஆகிக்கும். கேமிங் மட்டும் கிடையாது, ஃப்ரீலான்சராக இருக்கட்டும் கண்டிப்பாக. இப்போ ஆஃபீஸ் ஒரு எடிட்டர்ஸ்ன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆஃபீஸில் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, வீட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 1 lakhல பெஸ்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு காமனான கொஸ்டின் வந்து இருக்குது. இப்போ CPU அண்ட் GPU ரெண்டுமே ஒரே பிராண்ட், இப்போ ஒரு AMDயில் வந்து ப்ராசரும் எடுத்துகிட்டு ரேடியானில் கிராஃபிக்ஸும் நம்ம வந்து எடுக்கிறோம்னா இதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா நிஜ வாழ்க்கை யூசேஜில்? ஸோ அதை ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு இப்போ AMD பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே ஆர்கிடெக்ட். ஆமாம், இப்போ ஒரே இடத்துல மேனுஃபேக்சரிங் ஆகிறனால ரெண்டும் கம்பைனாக பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராசர் எடுத்துக்கோங்க, அந்த 1 lakh இதில் Ryzen 5 7 இது போடுறீங்க, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு 6500 இல்லாட்டி 600XT எது போடுறீங்கனாலும் அது பில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் FSR அண்ட் RSR அந்த இது இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, இது கூட மேட்ச் பண்ணி அதை நம்ம ரன் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிசிலேயே வந்து எக்ஸலன்ட் குவாலிட்டி கொடுக்கும். வீடியோட குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் பிக்சரோடைய, இப்போ ஒரு வீடியோ ரன் ஆகுது, ஒரு கேம் GTA 5 எடுத்துக்கோங்களேன், அதோட ஃபேஸ் குவாலிட்டி இருக்குல்ல, இப்போ நிறைய எல்லா இதுலேயுமே விளாட்லாம் GTA 5ன்றது, ஆனால் அதில் இருக்க எக்ஸாக்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பட்ஜெட் பீஸ்லேயே எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் Ryzen 5 போய் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 6400 அதில் கூட எக்ஸலண்ட் குவாலிட்டி கொடுக்கலாம் அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி FSR அண்ட் RSR வந்து AMDயில் வந்து இன்பில்ட்டாக வந்து நிறைய கேம்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ FSR வந்து ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி, அது வந்து நம்மளுடைய கேம்ஸ் வந்து ஹையர் FPSல வந்து நம்மளால் வந்து கேம் பிளே வந்து விளையாடுறதுக்கோ இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து கேம்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு FSR வந்து சப்போர்ட் பண்ணுது. இது வந்து கேம் லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேம்ஸ் வந்து இப்போ FSR வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரியான FSR சப்போர்ட் பண்ணாத கேம்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் பேஸில் வந்து RSR அப்படிங்கிற ஒரு விஷயமும் AMD உடைய டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ அந்த RSR மூலமாகவும் வந்து நமக்கு வந்து பெட்டரான கேம் பிளேயும் நமக்கு பெட்டரான அந்த FPSும் வந்து கிடைக்கிறதுக்கும் வந்து AMDலேருந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சேம் ஆர்கிடெக்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு RX சீரியஸ் ரேடியான் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FSR அந்த சாஃப்ட்வேர் போடும்போது ஒரு 4K வீடியோ நீங்கள் ரன் பண்ணுறீங்க, கேமிங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டான FPS கிடைக்காது. சில கேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் 4K கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலும் கரெக்டான FPS கிடைக்காது. அதுக்காண்டி தான் AMDயில் வந்து இந்த இது லான்ச் பண்ணியிருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இது போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த சாஃப்ட்வேர் போடுறதுனால உங்களுக்கு கிளாரிட்டி 4K இதில் காமிக்கும். பட் அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளாரிட்டியை கம்மி பண்ணி ஆனால் உங்களுக்கு வியூவிங் வந்து 4K வியூவிங்கே காமிக்கும். அந்த FPS வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும். அது அந்த இந்த கார்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அளவுக்கு FPS கொடுக்க முடியுமோ அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அது வந்து பண்ணிக்கலாம். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா AMDயில் வந்து நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அடுத்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். ஒரு 1.25 to 1.5 lakh அந்த பட்ஜெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க, அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பிசி பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒயாசிஸ்க்கு வரவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? நம்ம அடுத்தபடியாக Ryzen 7ல 5800X ரீசெண்டாக லான்ச் Ryzen 7ல அதுதான் அதிகப்படியான உள்ளது 5800X 5700Xன்னு சொல்லி அந்த ப்ராசஸர் வச்சு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நம்ம அவங்க கேட்குறது தான், எனக்கு வந்து இந்த பட்ஜெட் இதில் நல்லதாக கொடுங்கும் போது 6600XT இருக்கும், 600XT அந்த மாதிரி இந்த பெஸ்ட்டாக அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை சூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான் மேஜர். இது CPU அண்ட் GPUன்றது ஒரு 8 காம்பனண்ட் 9 காம்பனண்ட் சேர்ந்தது தான் இது.
பட் CPU அண்ட் GPU தான் வந்து மேஜராக ரோல் ப்ளே ஆகிறது அதில். அப்படி இருக்கும்போது இது ரெண்டில் எக்ஸலண்ட். இது நீங்கள் 500Xஆ இருக்கட்டும், 5700Xஆ இருக்கட்டும், அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு 6600XT, 6700XT எது வேணால் போய்க்கலாம். பட் இது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஓகே. இல்லை எனக்கு இதோட இன்னும் ஜாஸ்தி எனக்கு அதை தான் நான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். இப்போ எனக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை, இருக்கலே நல்ல பெஸ்ட்டான வந்து ஒரு கேமிங்காக நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 5950X. ஓகே. அதான் ரைசனில் வந்து ரைசன் 9 சொல்லுவாங்க. 5950X ஆக்சுவலாக அதோடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 கோர். ஓகே. அதோட இது ஓகே. அந்த 16 கோரில் நீங்கள் வந்து எடிட்டிங்காக இருக்கும், ரெண்டரிங் ப்ராசஸிங்லாம் கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க. அந்த ரெண்டரிங் ப்ராசஸிங் இது அதிகமான இது பார்த்தீங்கன்னா ரைசன் 9 தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, கஸ்டமருடைய நீடை வந்து நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, எனக்கு டெய்லி அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும், எனக்கு ரெண்டர் பண்ணணும் அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் தேவைப்படும். அது போய்ட்டு 6900XT. அந்த கிராஃபிக்ஸ் ஆல்மோஸ்ட் அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakh கிட்ட வரும். எல்லாமே டாப்பு. சில பேர் எல்லாம் நீடு தான். இப்போ 6400ன்றது எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் எனக்கு வந்து இது போங்க அப்படின்றவங்களுக்கு இது. எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை. எனக்கு கஸ்டமரோட இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ எடுக்கிறாங்க, அந்த வீடியோலாம் இப்போ வரதுலாம் 8K வீடியோ 4K வீடியோ எல்லாமே அதிக குவாலிட்டி உள்ளதான் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரெண்டரிங் பண்ணும்போது அதோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமிங் எடுக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக ரைசன் 5ல பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்போ நம்ம ரைசன் 9 அவங்களோட இது என்னன்னா, எனக்கு ஒர்க்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகணும், எனக்கு வந்து இது லேக் அடிக்கக்கூடாது அப்படின்னு போகும்போது, லேக் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அது. ஆமாம். இப்போ நீங்கள் போகும்போது தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெஸ்ட்டு. இது 5950X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே 16 கோர் ப்ராசஸர் சூப்பராக ரன் ஆகுது. ஓகே. நம்ம OSSல வந்து பிசி பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்குறது எல்லாமே உங்கள் சைட்லேருந்தே பண்ணி கொடுத்துருங்க. தாராளமாக எங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்மே வந்து அதுதான். விற்கிறது மட்டும் கிடையாது, நாங்கள் விற்ற பின்னாடி சர்வீஸ் ரிலேட்டட் வந்து நாங்கள் ஒழுங்காக பண்ணி கொடுக்குறதுனால தான் நம்மளை தேடி வராங்க. ஏன்னா ஒருத்தங்க இதை பொருளை வாங்கிட்டு போகிறது விஷயம் கிடையாது, எந்த கடையிலுமே அது கிடச்சிரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 100 கடை 200 கடை இருக்கும், எல்லா கடையிலையும் இந்த பொருள் விற்கக்கூடியவங்க தான். ஏன் நம்மளை தேடி வராங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் ரிலேட்டட் தான். இப்போ சர்வீஸ்ன்ற போது எங்கே இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ AMD வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆன்சைட்லேயே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நிறைய காம்பனண்ட்டுக்கு எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குன்னே தெரியாது, தாராளமாக அது கிளைம் பண்ணி கொடுக்கலாம், அது இஷ்யூஸ் கிடையாது. இப்போ சர்வீஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி கொடுக்குறது ஒரு பக்கம், இப்போ பிராண்ட் சைட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AMD சைட்லேருந்து வந்து சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க வந்து ரீச்சபிளாக வந்து இருக்கா அந்த மாதிரியான விஷயம்? ஆரம்பம் அவங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வச்சுருக்காங்க. அது போக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மேன் பவர் அவங்க ரன் பண்ணுறாங்க. அது எல்லாமே இப்போ கஸ்டமர் வந்து இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து வரீங்க, மதுரையிலேருந்து இங்கே சர்வீஸ் சென்டர் வந்து அங்கே நியர்பையில் இருந்தால் இஷ்யூஸ் கிடையாது. இங்கே சென்னைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. AMD பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டலில் இருக்குது. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு கொரியர் போட சொல்லுவாங்க, அது போட்டு நீங்கள் அதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க புதுசே மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 99% வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வராது. அப்படி இஷ்யூ வந்தால் கூட அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. 19% வந்து உங்களுக்கு வந்து புதுசு தான் மேக்ஸிமம் வரும். அதில் வந்து பெஸ்ட்டு அவங்க. பிசி பில்ட் பற்றி நிறைய டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் AMD உடைய ப்ராசஸர், AMD உடைய GPU, இந்த ஓவரால் காம்போ, இதை பற்றி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு இவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிங்க சார். நீங்களும் உங்களுடைய பிசி பில்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னாக்கா டீடைல்ஸ் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் பிசியை வந்து கையோட பில்ட் பண்ணுறதுக்கும் OSS செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன்.